சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். அந்த கேப்ல போட்டோம் வந்தாங்களா அந்த கேப் இல்ல பாட்டி அந்த பெரிய அது அவங்க எங்கிட்டு பார்த்தாலும் கோட்டாதே தெரியுது பூரா கடலா. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். அதிகாரிகளோடு சேர்ந்து வெள்ள நிவாரண பணிகள் குறித்து பேசுவதற்கு மாரி செல்வராஜ் யார் என்றெல்லாம் பல விமர்சனங்கள் எழுந்து வந்த நிலையில் மாரி கூறிய ஒற்றை பதில், மக்களின் கதறலுக்கு உதவ வேண்டும் என்பதே எனது முதல் பணி என சூடாக தெரிவித்த மாரி செல்வராஜ். இரு தினங்களுக்கு முன்பே மாரி செல்வராஜ் தனது வலைதள பக்கத்தில் வரலாறு காணாத பேரிடரில் தென் தமிழகம் சிக்கியிருக்கிறது, தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, கிராமங்களை சுற்றியுள்ள எல்லா குளங்களும் உடைபட்டிருக்கிறது, தான் வசிக்கும் பகுதியான ஆதினாபுரம், செம்பூர், கரையடியூர், பிள்ளைமடையூர், மாநாட்டூர், கல்லாம்பறை, தேமான்குளம், மணத்தி, ராஜபதி, குருவாட்டூர், குறும்பூர், குட்டக்கரை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை, உள்ளே சிக்கி கொண்டு தவிக்கிறோம், விரைந்து வந்து காப்பாற்றுங்கள் என உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி மற்றும் சிஎம் உள்ளிட்டோரை டேக் செய்து பதிவு வெளியிட்டிருந்தார். உடனடியாக களமிறங்கினார் உதயநிதி ஸ்டாலின். பல அதிகாரிகள் மத்தியில் அந்த கிராம சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் ஓடி ஆடி விளையாடியவர் என்பதால் எந்தெந்த இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், எங்கு உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, எப்படி நிவாரண பணிகளை வழங்குவது, எப்படி மீண்டும் சீர்படுத்துவது என்றெல்லாம் அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆலோசனை வழங்கினார் மாரி செல்வராஜ். மேலும் வெள்ள பகுதிகளுக்குள் சிக்குண்டவர்களை படகுகள் மூலமாகவும் பேரிடர் மீட்பு குழுவினர் உதவியோடும் சென்று அங்கிருந்து இறந்தவர்களின் உடல்களை வெளியே கொண்டு வருவது, நல்லடக்கம் செய்வது தொடங்கி முதியோர்களுக்கு உதவி செய்தல், அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவற்றை வரவழைத்து கொடுப்பது என களம் இறங்கி உதவிகளை மேற்கொண்டு வருகிறார் மாரி செல்வராஜ். தனது மண்ணின் மக்கள் மீதான பாசத்தை வெளிப்படுத்தியிருக்கும் மாரி செல்வராஜிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றது.